ஒரு டேஸ்டியான காடைக்கறி கிரேவி என்னுடைய ஸ்டைலில் எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வரமிளகாய் ஆட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம புதினா இலைகள் தான் ஆட் பண்ணோம். அதிலலாம் டேஸ்ட் நிறைய இருக்கும். கொஞ்சமாக ஒரு கப் கர்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள். மசாலா நல்லா வெந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுடுங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க நம்ம காடை இருக்கல அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆன பிறகு அதுலேருந்து தண்ணி வரும். கொஞ்சமாக அந்த மசாலா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்ட பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான காடை கறி ரெடி. மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.